Hello traders, welcome to RKHS. நான் உங்கள் ராமநாதன் ஸ்டாக் அட்வைசர். ஓகே, 19th August மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் ஒரு சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது. மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது. ஸோ பெருசாக பொசிஷன்ஸில் இருக்காதீங்க. ஒரு நாள் ரைஸ், ஒரு நாள் டவுன், ஒரு நாள் ரைஸ், ஒரு நாள் டவுன். இந்த சேனல் நான் கிளியராக சொல்லியிருந்தேன். இந்த சேனல் ஹையில் வரப்போ அப்பர் பேண்ட் வரப்போ செல் பண்ணுங்க, லோயர் பேண்ட் வரப்போ பை பண்ணுங்கன்னு. அதே மாதிரி தான் 10 days மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்கு. ஓகே, இது எதனாலன்னீங்கன்னா ஒரு 2.5 monthsோட சேனலை பிரேக் டவுன் ஆகி மார்க்கெட் விழுந்திருக்கு. ஸோ இதனால ஒரு கிளியர் டைரக்ஷன் மார்க்கெட் எடுக்க முடியல. ஈவன் தோ மிடில் ஈஸ்டோட வாரா இருக்கலாம், இல்லை ஹெம்பர்க்கோட நியூஸாக இருக்கலாம், என்ன நியூஸ் வந்தாலும் மார்க்கெட் ஒரு கிளியர் டைரக்ஷன் எடுக்க முடியாமல் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் பொசிஷன்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஈவன் தான் பொசிஷன்ஸ் இருந்தால் பிடிஎஸ்டி ஒரு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா புக் பண்ணிட்டு நீங்கள் வாங்க அப்படின்றத நான் ஏன் சொல்லியிருந்தேன்னா, இந்த சேனல் பிரேக் ஆகி வரப்போ ஒரு நேரோ சேனலில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகும், ஒரு டைரக்ஷன் எடுக்காது. ஒரு டைரக்ஷன் எடுக்கிற வரைக்கும் வி வாண்ட் டு வெயிட். ஓகே, இப்போ மார்க்கெட் எப்படி இருக்கும் சார், என்ன மாதிரி போகலாம், பை போகலாமா, செல் போகலாமா, என்ன லெவல்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மார்க்கெட் இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, 24,700. ஸோ மார்க்கெட் இந்த இடத்த வர ட்ரை பண்ணும். 24,700 வந்துட்டு அகெயின் இட் மே கம் டவுன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்துட்டு அகெயின் இட் மே கம் டவுன். இல்லை, இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, இந்த சேனல் இருக்குல்ல, இந்த சேனலில் தான் பிரேக் டவுன் ஆகி ஒரு 10 days ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு ஆப்ஷன், இங்கேருந்து மார்க்கெட் ரைஸ் ஆகி இந்த சேனல் மேலே க்ளோஸ் ஆகும். சரி, இங்கே சேனல் மேலே க்ளோஸ் ஆகிட்டு தென் இட் மே கம் ஃபால். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று, இந்த 24,700 கேப்பை ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம். இல்லை அதுக்கு மேலே போய் இந்த சேனலில் க்ளோஸ் ஆகி காமிச்சிட்டு, 1 day க்ளோஸ் ஆகி காமிச்சிட்டு அதை ட்ராப் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே இறங்கலாம். இது 2 பாசிபிலிட்டி இருக்குது. தென் எப்போ சார் நாங்கள் பை மோடுன்னு மார்க்கெட் எடுத்துக்கலாம்? ஒன்ஸ் 25,000க்கு மேலே மார்க்கெட் இன்ட்ரா டேல டே கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா தான் யூ வாண்ட் டு கன்சிடர் அஸ் அ பை. 25,000க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனும், செகண்ட் டேவும் அதை சஸ்டெயின் பண்ணும், அப்போ வி கேன் கோ ஃபார் பை. இல்லைன்னா 5th August லோ பிரேக் பண்ணும் மார்க்கெட் 23,890. இதை பிரேக் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகிறப்ப வி கேன் கோ ஃபார் பை. என்னோட டார்கெட் நான் சொல்லியிருந்தேன், நான் என்ன மாத்திர 23,650 இஸ் மை டார்கெட். இல்லை, இந்த லோ பிரேக் பண்ணிட்டு இந்த டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறப்ப வி கேன் கோ ஃபார் பை. ஸோ பை எங்கே இருக்கோம்னா 25,000க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா பை. இல்லை 5th August லோவை 23,890 கட் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகிறப்ப வி கேன் கோ ஃபார் பை. இது 2 தான் பை ஆப்ஷனில் இருக்குது. அண்ட் இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸு, நான் சொன்ன இந்த 2 பாயிண்ட்ஸும் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்ட்ராடேயில் பார்க்காம when you see in 15 minutesல பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும். மார்க்கெட் ஒரு நாள் அப் டவுன், ஒரு அடுத்த நாள் அப், அடுத்து டவுன், அடுத்து அப், அடுத்து டவுன், அடுத்து அப். ஸோ இதான் மார்க்கெட் இஸ் மூவிங் லைக் திஸ். கம்மிங் பேக் டு பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி நான் சேனல் சொல்லியிருந்தேன், இந்த சேனலுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொன்னேன், 50,750 இஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் மார்க் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த 50,750 வரப்போ செல் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 3 daysக்கு முன்னாடி அந்த மார்க்லேருந்து கீழே மார்க்கெட் இறங்கி திருப்பி இந்த 50,750க்கு மார்க்கெட் வருது. ஓகே, இதை வந்து இந்த இதில் பார்ப்போம். ஒரு 10 days பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்குள்ளே இருக்க மாதிரியே இருக்குது. நான் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் ஒரு 10 days இந்த ஒரு சேனலுக்குள்ளே தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஸ்கொயர் மாதிரி, ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி அதுக்குள்ளே மூவ் ஆகிட்டு இருக்கு.
ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 50,750 அண்ட் 51,000 வச்சுக்கோங்க, 50,950. ஸோ ரவுண்ட் ஆஃப் வேல்யூ 51,000. இந்த ரெண்டுமே ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வரப்ப மோஸ்ட்லி 50,950ல நீங்கள் இன்ட்ராடேல நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் வரும், நீங்கள் ஷார்ட் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 50,750 அண்ட் 50,950 இஸ் தி ரெசிஸ்டன்ஸ். ஓகே, எங்கே வந்து நல்ல ஒரு பை மோட் எடுத்துக்கலாம்னா 51,650க்கு மேலே யூ கேன் டேக் ஒரு நல்ல பை. ஸோ 49,750 வந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கும். 49,750 வில் பி a குட் சப்போர்ட். நான் இந்த இதெல்லாம் இன்ட்ராடே அண்ட் ஒரு 1 day 2 day பொசிஷன்ஸ்க்கு இருக்க மாதிரி ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு இருக்க மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் 50,750 அண்ட் 50,950. இந்த இடத்துல வரப்ப யூ கேன் கோ ஃபார் அ ஷார்ட். இன்னும் மார்க்கெட் ஒரு டைரக்ஷன் எடுக்கலை, வி ஆர் இன் செல் மோட்ல இருந்தோம், ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். இன்னும் அடுத்த ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு நாங்கள் என்ட்ரு ஆகல. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் மார்க்கெட் டு டேக் எ கிளியர் டைரக்ஷன். இன்ட்ராடேல சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பொசிஷனல் பையோ செல்லோ வரப்ப நான் இந்த வீடியோவில் சேனலில் அப்லோட் ஐ வில் பி இன்ஃபார்மிங் யூ. இப்போ வரைக்கும் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் மார்க்கெட் டு டேக் எ கிளியர் டைரக்ஷன். ஓகே, குளோபல் மார்க்கெட்ஸ் பார்த்துருவோமா? யூஎஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு, ரொம்ப ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் வந்து 37 பாயிண்ட்ஸும் S&P 11 பாயிண்ட்ஸும். யூரோப் வந்து மிக்சடாக FTSE மைனஸ்லையும் டாக்ஸ் வந்து 0.7% ப்ளஸ்லையும் இருக்குது. அண்ட் SGX நிஃப்டி வந்து 80 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இப்போ காமிக்குது. ஸோ ஏஷியா மார்க்கெட்ஸ் ஆல்சோ மிக்சட். FAS வந்து ஒரு 760 crores வந்து பை பண்ணியிருக்காங்க. DAS as usual ஒரு 10 days கண்டினியூஸ் பையிங்கில் தான் இருக்காங்க. 2,600 crores பை பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ட்ரேடர்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ட்ரேடிங் ஃபார் டுடே.